வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்களா வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்களா கடைசி தேதி நினைவூட்டல் வீடியோ வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா ஒரு சில ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடிய போகுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன ஜாப்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ஜாப்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்களா, என்னென்ன ஜாப் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் தான் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் ஜாப் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா CWC, இது வந்து பார்த்திங்கன்னா 12/1/2025 முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பல்கலைக்கழகத்தில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 5 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதுக்கு 13/1/2025 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. உடனே அப்ளை பண்ணிடுங்க. மத்திய வங்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா 62 வேகன்சி கொடுத்துருக்காங்க. BE BTech MCA வந்து பார்த்திங்கன்னா 12/1/2025 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. SBIBO வந்து பார்த்திங்கன்னா 600 வேகன்சி. ஏதேனும் ஒரு பட்டம் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 16/1/2025 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் கிரிட், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வேகன்சி. ACS படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 16/1/2025 க்ளோஸ் ஆயிரும். இராணுவ DGEME இதில் வந்து பார்த்திங்கன்னா 624 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10வது 12வது படிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா ITI டிப்ளமோ படிச்சிருக்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 17/1/2025 வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது. அதனால் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கா பரோடா வந்து பார்த்திங்கன்னா 1267 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா BE BTech ஏதேனும் ஒரு பட்டம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அப்படிலாம் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். இதுக்கும் 17/1/2025 க்ளோஸ் ஆகுது. இந்த ஜாப் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஜாப்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் போங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. TMP வங்கி பார்த்திங்கன்னா வேகன்சி மென்ஷன் பண்ணல, மெனி வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. BE BTech MCA படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா MCOM MPA போஸ்ட் கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15/1/2025 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CLRI, இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு PhD படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 19/1/2025 சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நம்ம இந்த வீக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிய போகிற ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் ஜாப்பு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் DHSல வந்து பார்த்திங்கன்னா 17 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது DPharm படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/1/2025 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CMRL, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. BE BTech வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10/2/2025 பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NLC 120 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ITI டிப்ளமோ படிச்சிருக்கலாம். அப்படின்னா BE BTech படிச்சிருக்கலாம். 3/3/2025 பாருங்கள், இன்னும் ரொம்ப அதிக நாள் இருக்குது. ONCயில் பார்த்திங்கன்னா 108 வேகன்சி வந்துருக்குது. இது இன்ஜினியர் தான் கேட்டிருக்காங்க. MTech MSc கேட்டிருக்காங்க. 24/1/2025 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பெல் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 350 வேகன்சி வந்துருக்குது. BE BTech BSc இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 க்ளோஸ் ஆகிருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா SCR வந்து பார்த்திங்கன்னா 61 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10வது ITI படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. 3/2/2025 பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் DCPU, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. 8வது 12வது TGMM இதில் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் CARE, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4576 வேகன்சி இருக்குது. 10வது 12வது ITI டிப்ளமோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் இது எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தில் 381 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது BE BTech ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 5/2/2025 லாஸ்ட் டேட்டு. TNPL வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி வந்துருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா BE BTech அப்படி இல்லைனா BSc MSc MBA இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 22/1/2025 க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய விமானப்படையில் உங்களுக்கு வேகன்சி மென்ஷன் பண்ணல, மெனி வேகன்சி சொல்லியிருக்காங்க. 12வது டிப்ளமோ 27/1/2025 க்ளோஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து RRB மெயின் அண்ட் ஐசோலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1036 வேகன்சி. 12வது DET BEd
பிஎல்பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜி எல்லாம் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 6/2/2025 க்ளோஸ் ஆகுது. NIW சென்னை இன்ஜினியர் வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20/1/2025 க்ளோஸ் ஆயிரும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்கு இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக வேணும்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேஜை பாருங்கள். இந்த மாதிரி ஜாப் எல்லாமே வீடியோவாக இருக்கும். ஒரு சில ஜாப்ஸ் இன்னும் வீடியோ வரலன்னா அடுத்தடுத்து மேக் பண்ணி போட்டு இருப்போம். நீ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறீங்க தெரியும். பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.